தன் மீதான குற்றச்சாட்டு குறித்து தயாரிப்பாளர்கள் சங்கம் 24 மணி நேரத்தில் பதிலளிக்காவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என நடிகர் விஷால் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்மையில் தனது பெயரை குறிப்பிட்டு பல அவதூறுகளை சுமத்தி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பாக வெளியான தகவலை வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எந்தவித தவறும் செய்யாத நிலையில் தயாரிப்பாளர் சங்கம் தனக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியது ஏற்புடையது அல்ல என்றும் விளக்கமளிப்பதற்கு கடந்த கால நிர்வாகத்திற்கு சந்தர்ப்பம் அளிக்காமல் ஆதாரமற்ற பழி சுமத்துவது காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடாகவே அறியப்படுவதாகவும் விஷால் குற்றஞ்சாட்டியுள்ளார். சங்க வளர்ச்சிக்காகவும் சங்க உறுப்பினர்களின் நலனுக்காகவும் கொடுக்கப்பட்ட தொகையை முறைகேடானது என்று குற்றஞ்சாட்டுவதா என கேள்வி எழுப்பியுள்ள அவர், நியாயமான விசாரணை நடத்தினால் தாங்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்றவை என்பது நிரூபணமாகும் என தெரிவித்துள்ளார். தன்னை வைத்து படம் எடுக்கும் தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை ஏன் கலந்தாலோசிக்க வேண்டும் என வினவியுள்ள விஷால், இது தயாரிப்பாளர் சங்கம் தனக்கு விதிக்கும் மறைமுக ரெட் கார்டா என்று விமர்சித்துள்ளார். தஞ்சாவூரில் 2 அடி உயரமுள்ள உலோக சிலையை 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய முயன்ற 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தபோது 2 அடி உயரமுள்ள உலோகத்திலான பெருமாள் சிலை விற்பனைக்காக கடத்தி செல்லப்பட்டது தெரியவந்தது. சிலையை 2 கோடி ரூபாய்க்கு வெளிநாட்டிற்கு விற்க முயன்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து பெருமாள் சிலையை பறிமுதல் செய்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் அதனை கடத்தி சென்ற 7 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த உலோக சிலை கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஆற்றில் பள்ளம் தோண்டிய போது கிடைத்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மதுரை மாநகரை வித்தியாசமான வகையில் 2 அடுக்கு பேருந்தில் பொதுமக்கள் ரசிக்கக்கூடிய காட்சி இது. யங் இந்தியன்ஸ் என்ற அமைப்பு ஏற்பாடு செய்த மாமதுரை விழாவை கடந்த 8ஆம் தேதி முதலமைச்சர் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். தொல்லியல் பயணம், மதுரை கலை திருவிழா, உணவு திருவிழா, பலூன் திருவிழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பிரத்யேக 2 அடுக்கு பேருந்து மதுரை நகரை வலம் வருகிறது. பழங்கானத்தம் RTO அலுவலகத்திலிருந்து பெத்தானியாபுரம் வரையில் 5 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய இந்த பேருந்தில் முன்பதிவு செய்து பயணிகள் பயணிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்தின் திறந்தவெளி பகுதியில் அமர்ந்தபடி பொதுமக்கள் மதுரை நகரின் அழகை ரசித்து வருகின்றனர். மாமதுரை விழா ஞாயிற்றுக்கிழமையுடன் நிறைவடைகிறது. 2 அடுக்கு பேருந்தில் பயணித்த புதுவித அனுபவத்தை மதுரை மக்கள் பெற்று வருகின்றனர். சேலம் அரசு மருத்துவமனையிலிருந்து நேற்று கடத்தப்பட்ட பச்சிளம் குழந்தையை இன்று அதிகாலையில் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியை சேர்ந்த தங்கதுரையின் மனைவி வெண்ணிலா 2வது பிரசவத்திற்காக கடந்த 5 நாட்களுக்கு முன்பாக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை மூலமாக ஆண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் தங்கதுரை வெண்ணிலா தம்பதியினரின் கவனத்தை திசை திருப்பிவிட்டு 30 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் அவர்களது குழந்தையை நேற்று பிற்பகலில் கடத்திச் சென்றார். மருத்துவமனை வளாகத்திலிருந்து முகக்கவசம் அணிந்த பெண் ஒருவர் குழந்தையை கடத்தி செல்லக்கூடிய CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து தங்கதுரை அளித்த புகாரின் அடிப்படையில் அரசு மருத்துவமனை காவல் நிலைய போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். சேலம் மாநகர காவல்துறையினர் பிரதான சாலைகளில் வாகன சோதனையை தீவிரப்படுத்தினர். இந்நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையிலிருந்து கடத்தப்பட்ட குழந்தையை இன்று அதிகாலை 3 மணி அளவில் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். மேலும் குழந்தையை கடத்தியதாக வினோதினி என்ற பெண்ணை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்ததால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் ஒரே நாளில் 15.5 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக காலாப்பட்டு, லாஸ்பேட்டை, உப்பளம், பாகூர் உள்ளிட்ட இடங்களில் நேற்று இரவு 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. சாரம் பகுதியில் உள்ள சோழன் வீதியில் ஒரு வீட்டிற்குள் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியது. சமையலறை முழுவதுமாக நிரம்பி ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கட்டில், பீரோ, படுக்கை அனைத்தும் நீரில் மூழ்கின. நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக லாஸ்பேட்டை தொகுதி ஜீவானந்தபுரம் ஓடையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதில் அதே பகுதியை சேர்ந்த ஐயப்பன் என்பவர் அடித்து செல்லப்பட்டார். அவரை தேடக்கூடிய பணியில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கனமழை எதிரொலியால் புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.